இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்பிள சொல்லுங்க மாமா. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் எங்க அம்மா மட்டும் இல்லை எங்க ஊரையே கூட பார்த்துருக்க முடியாது. ரொம்ப நன்றி மாப்பிள. எனக்கு எதுக்கு மாமா நன்றி எல்லாம் சொல்றீங்க? வாங்க போலாம். நாளைக்கு அந்த கிழவி ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அங்க வச்சு அந்த டிரைவர் பையன் யாருங்கிறத நாம நிரூபிக்கணும். அவன் தான் ராஜா சேதுபதியோட பேரங்கிறத என் அக்காக்கு தெரியப்படுத்தணும். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா நாம தோத்த மாதிரி ஆயிடும். கவலைப்படாத மருமகளே, நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறப்போ அந்த ராஜனோட சேர்ந்து இந்த டிரைவர் பையன் தான் எல்லா சடங்கு சம்பிரதாயத்தையும் செய்ய போறான். அத சாமுண்டீஸ்வரர் கிட்ட காட்டி நம்ம ஈஸியா அவனை மாட்டி விட்டுருவோம். இல்ல மாமா, அது சரி வராது. ஏன் மருமகளே அப்படி சொல்ற? அந்த மாதிரி மாட்டி விட நாம எவ்வளவோ முயற்சி பண்ணியாச்சு. ஆனா அது எல்லாத்துலயும் நம்ம தோத்துதான் போயிருக்கோம். அவன் ஃப்ரெண்ட் அந்த லூசு பையில வச்சு ஏதாவது கோல்மால் பண்ணி என் அக்காவை நம்ப வச்சு ஏமாத்திடுவான். அப்ப என்னதான் பண்றது? இந்த தடவை அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அடி கொடுக்கணும். அது அவனுக்கு மரண அடியா இருக்கணும். அந்த அடியில இருந்து அவன் எந்திரிக்கவே கூடாது. சரி, அதுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா என்ன? அத சொல்லதான் உங்க 2 பேரையும் வர சொன்னேன். என்ன திட்டம்னு சொல்லு மருமகளே. இவ்வளவு நாளா அவன் யாருங்கிறத நிரூபிக்க தான் நாம முயற்சி பண்ணோம். அதனால தோத்து போனோம். இந்த தடவை அவன் சென்டிமெண்டோட விளையாண்டாதான் நாம ஜெயிக்க முடியும். சென்டிமெண்டா? என்ன சொல்ற? அவன் அம்மா அபிராமியா தான் சொல்றேன். அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து என் அக்கா காரி முன்னாடி வந்து நிறுத்தினா அந்த டிரைவர் பையன் யாருங்கிறது என் அக்காக்கே தெரிஞ்சிட போகுது. என் அக்காவுக்கு அந்த அபிராமிய நல்லா தெரியும். கண்டிப்பா வேற வழியே இல்லாம அந்த டிரைவர் பையன் உண்மையை சொல்லிதான் ஆகணும். கரெக்ட் சந்திரா, இது சூப்பர் ரூட்டா தெரியுது. சென்டிமெண்ட் எந்த காலத்திலயும் ஒர்க் அவுட் ஆகிற விஷயம் தான். சரி, இப்ப அந்த அபிராமி எங்க இருக்காங்க? வேற எங்க? சென்னையில தான் இருப்பாங்க. உனக்கு தான் அந்த அம்மா வீடு தெரியுமில்ல. யாராவது 2 ரவுடிங்களை அனுப்பி அந்த அம்மாவை கடத்திட்டு வந்துட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது ஈஸியா நடந்துரும் மருமகளே. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவை கொண்டு வந்தாதான் அவன் டிரைவர் இல்ல ராஜா சேதுபதியோட பேரன்னு நிரூபிச்சுட்டா போதும். கோவில்ல வச்சு அக்கா அவனை அவமானப்படுத்தி வீட்டை விட்டே துரத்திடுவா. அதோட அந்த கும்பாபிஷேகம் நடக்கவே கூடாது. எல்லாரும் சேர்ந்து அவளை ஏமாத்திட்டாங்கன்னு கோவப்பட்டு அக்காவே மாமாவை கூட்டிட்டு நம்ம ஊருக்கு வந்துருவா. கும்பாபிஷேகம் நடக்காம அந்த கிழவி டிரைவர் பையன் எல்லாரும் ஊர் முன்னாடி அவமானத்தால கூடி குறுகி நிக்கணும். அவமானத்தால யாராவது மண்டை போட்டாலும் நமக்கு சந்தோஷம் தான். ஆமா சந்திரா, அவன் இவ்வளவு நாள் நமக்கு அடி கொடுத்துட்டு இருந்தான். இந்த தடவை நம்ம கொடுக்கிற அடியில இந்த ஊரை விட்டு அவன் ஓடணும். சரி, முதல்ல அந்த அபிராமியை கடத்திட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதோ இப்பவே பண்றேன். நீங்க 2 பேரும் முதல்ல சென்னைக்கு கிளம்பி போங்க. ஒரு அட்ரஸையும் ஒரு அம்மாவோட போட்டோவையும் உன் போனுக்கு அனுப்புறேன். சரியா? சரிண்ணா. நீங்க 2 பேரும் அந்த அம்மாவை கடத்தி நாளைக்கு காலையில பக்கத்தூர்ல கும்பாபிஷேகம் நடக்கிற கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரணும். சரிண்ணா, செஞ்சிடலாம். டேய், இதுல கொஞ்சம் கூட தப்பு நடந்துடக்கூடாது. காதும் வச்ச மாதிரி இந்த விஷயத்தை செய்யணும். புரியுதா? அண்ணா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுண்ணே. நாங்க செஞ்சிடுவோம், நீங்க கவலைப்படாதீங்க. இதை செலவுக்கு வச்சுக்கோ. இந்தடா புர்ரா. உன் போனுக்கு அந்த அட்ரஸும் அந்த அம்மாவோட போட்டோ அனுப்பியிருக்கேன். வந்துருச்சா பாரு. வந்துருச்சுண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. சரி, கிளம்புங்க. காரியத்தை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரிண்ணா, வரேண்ணா. ரோகு, கமான், ரேவதி. நீங்க முன்ன போங்க, நாங்க வரோம். வாங்க மாமா. எல்லா பொருளும் சரியா வந்திருக்கானே, உள்ள போய் பாருங்க. போங்க. சரிங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். வரோம்மா. வாங்க 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 வாங்க. பாட்டி, ராசாத்தி. பாட்டி, வாங்க. ஏத்துக்கு வந்துட்டோம்ல. பாட்டி, நாங்க எல்லாரும் வந்துட்டோம். இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் தாயி, ரொம்ப சந்தோஷம். நாம எல்லாரும் ஒன்னா, ஒரே குடும்பமா ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். அதுதான் இந்த பாட்டியோட ஆசையே. பாட்டி, பாத்தீங்களா? நீங்க வாங்கி கொடுத்த புது ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்ல அம்சமா இருக்கீங்கடா கண்ணு, அம்சமா இருக்கீங்க.
பாட்டி நான் போட்டிருக்க சுடிதாரு அப்படியே உனக்கே தெச்ச மாதிரி இருக்கே. அழகா இருக்கேடா கண்ணு நீ. பாட்டி புடவை எனக்கு நல்லா இருக்கா? அம்மா நீங்க 3 பேருமே அப்படியே தேவதை மாதிரி இருக்கீங்க. ஏன் கண்ணே பட்டுடும். ஐயா ராசராசா, அம்மா சாமுண்டீஸ்வரி வரலையா ஐயா? இல்லம்மா, அவ வரல. ஐயா ராசராசா, உன் பொண்டாட்டி சாமுண்டீஸ்வரியும் அவ தங்கச்சி சந்திராவும் வந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். எங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு என்னைக்குதான் உன் பொண்டாட்டி புரிஞ்சுக்க போறான்னு தெரியலையே. சரி விடுங்கம்மா, அவ வரலன்னா என்ன, நாங்க வந்திருக்கோம்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆ, ஆ. அதானே பாட்டி, இப்ப நாங்க வந்துட்டோம். அடுத்த ப்ரோகிராம் என்ன? அன்னதான ஐயா, அதுக்குதான் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அம்மாடி, நீங்க 3 பேரும் ஊர் மக்களுக்கு நீங்க தான் பரிமாறணும். அப்பதான் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். சரிங்க பாட்டி. பாத்தியா சகல, அந்த கிழவியோட குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. யாக பூஜை நடத்த விடாம பண்ணி அந்த கிழவியோட குடும்பத்தை அசிங்கப்படுத்தலாம் நினைச்சோம். ஆனா சொதப்பலாயிடுச்சு. இப்ப இந்த கும்பாபிஷேகம் நடந்துருச்சுன்னா ஊர்ல ஒருத்தனே நம்ம மதிக்க மாட்டான். கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்தா உனக்கு மட்டும் இல்ல, எனக்கு அது அசிங்கம் தான். அந்த டிரைவர் பயலால பட்ட அவமானத்தை நான் இன்னும் மறக்கல. அரஸ்ட் பண்ணிட்டு போன அந்த ராஜனை நானே ராஜ மரியாதையோட திரும்ப வந்து விடுற மாதிரி பண்ணிட்டான்ல, அது இன்னும் நெருப்பா எனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த கும்பாபிஷேகத்துல அதுக்கு பழி தீக்காம விட மாட்டான் அவனை. அவன் தலை குனிஞ்சு அசிங்கப்பட்டு நிக்கிற மாதிரி நான் செய்யறேன் இல்லையான்னு மட்டும் பாரு. சரி, அதுக்கு என்ன பண்ண போற? இன்னும் கொஞ்ச நேரத்துல அன்னதானம் நடக்க போகுதுல்ல, அது அந்த கிழவி தானே ஏற்பாடு பண்ணிருக்கா. ஆமா, அந்த அன்னதான சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டா அந்த சாப்பாட்டுல விஷத்தை கலக்கணும். அத சாப்பிட்டு 10 பேராவது மண்டைய போடணும். அந்த மொத்த பழியும் கிழவியோட குடும்பத்து மேல விழணும். அதனால கும்பாபிஷேகமும் நிக்கணும். இதுதான் என்னோட பிளான். சகல சூப்பரோ சூப்பர். இதை மட்டும் நம்ம கரெக்டா செஞ்சா அந்த கிழவி குடும்பத்து மேல இருக்கிற மான மரியாதை எல்லாம் போயிடும். ஆமா, அதுக்கப்புறம் அவங்க இந்த ஊருக்குள்ள தலை நிமிந்தே நடக்க முடியாது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நீ ஊர்ல பெரிய தலைக்கட்டாயிட. அப்புறம் ஊருக்குள்ள உனக்கு தான் மரியாதை, கௌரவம் எல்லாமே.